டேய் சோனமுத்தா, டேய் 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 சோனமுத்தா. வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போவுமே பெருசாக எங்கேயும் வெளியெல்லாம் போக முடியாது. சரி எங்கேயா வெளியே போகலாமா அப்படின்னு ரொம்ப நாள் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்படி யோசிக்கும் போது தான் நமக்கு ஒரு சுச்சுவேஷன் வருது. என்ன சுச்சுவேஷன்? வெளியே போகிற சுச்சுவேஷன். சும்மாவே நம்ம வந்து வெளியே போகணும் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ சுச்சுவேஷன் வந்து சும்மா இருப்போமா, வெளியே கிளம்பிட்டோம். இப்போ சண்டேஸ் காஃபி கூட போட்டு குடிச்சிடலாம் போல். ஆனால் அந்த சண்டேஸ் பார்க்கறது ரொம்ப ரொம்ப அதிசயமாக இருக்குது. மகாபலிபுரம் வந்தாச்சு. இதை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு வேணால் அது ஜஸ்ட் மகாபலிபுரமாக இருக்கலாம். பட் ஆனால் எனக்கு வந்து இந்த இடம் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இந்த இடத்துக்கு நான் கடைசியாக வந்து 13-14 இயர்ஸ் ஆச்சு. ஸோ லாஸ்ட் 2 டைம்ஸுமே ஃபேமிலியோட ரொம்ப குட்டி பையன் மெச்சூரிட்டி எல்லா டைமில் 2 தடவை வந்தது. இந்த பிளேஸ் எனக்கு எப்போவுமே வந்து க்ளோஸ் டு மை ஹார்ட். உள்ளே வந்தோடனே இந்த சீனரியோட இந்த சன் பாருங்களேன், என்ன அப்படியே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக அப்படியே ஒரு அழகாக என்னை வந்து வெல்கம் பண்ணிட்டு இந்த சன். இதை பார்த்த உடனே இதை எடுக்கணும்னு நினச்சேன். அதாவது இந்த வீடியோ எடுத்தேன், ஜூம் பண்ணி எடுக்கணும். ரொம்ப அழகாக இருந்துச்சு இதை பார்க்கவே. இதுக்கு பேர் தான் ஏர்லி மார்னிங் பீஸ்ஃபுல் வாக். அப்படியே அந்த லேஸான சன்லைட்டில், லேஸான ப்ரீஸில், அப்படியே அந்த பேர்ட்ஸோட சத்தத்தில். இந்த வீடியோவில் சத்தம் வராது, ஏன்னா எடுக்கும்போது சத்தம் இல்லை. ஸோ அந்த ஒரு லேசான சத்தத்தில் அப்படியே ஒரு எல்லாத்தையுமே மறந்துட்டு, நான் என்னடா எல்லா கஷ்டமும் இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வாக். ஸோ உண்மையிலே எனக்கு நடக்கும்போது எனக்கு அதான் ஃபீலாக இருந்துச்சு. ஸோ எப்போவாது அட்லீஸ்ட் ஒரு இயர்லி ஒன்ஸாக இதை மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேசஸ்க்கு வரணுங்கிறது, இந்த மாதிரி பிளேசஸ்க்கு விசிட் பண்ணும் போது தான் நமக்கே தோணுது. சரி வீடியோ எப்படி எடுக்குன்னு யோசிக்கும் போது தான் வந்து எங்கள் அம்மா நானே எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் இந்த இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லா வீடியோவுமே எடுத்தது எங்கள் அம்மா தான். அவங்களுமே வந்து இப்படி எடுக்கணுமோ அப்படி பெஸ்ட்டாக என்கிட்ட கேட்காம அவங்களாவே சூப்பராக எடுத்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி பரவாயில்லண்ணா, நமக்காக அவங்க இவ்வளோ செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நானும் யோசிச்சிருந்தேன், என்னடா வீடியோ இப்படி எடுக்கிறது அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் நான் எதிர்பார்க்கறத விட சூப்பராக எடுத்து கொடுத்துட்டாங்க. எல்லாருமே வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸோட போகிற அவுட்டிங் தான் எல்லாருமே பயங்கரமாக தூக்கி வச்சு பேசுவாங்க. நான் அதை ஒத்துக்கிறேன், நான் அதெல்லாம் நான் தப்பு சொல்லலை. பட் ஆனால் அதை விட எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த பேரண்ட்ஸோட போகிற அவுட்டிங் தான் வந்து நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து வீட்டில் இப்போ இந்த டைமில் இப்போ இந்த காலத்தில் வந்து வீட்டில் இருக்கும்போது அத்தனை வேலை இருக்குது. ஸோ அதனால் பேசுகிற டைமே கம்மியாக போயிடுச்சு. ஸோ அதனால் இதை மாதிரி ஒரு அவுட்டிங்லாம் பேரண்ட்ஸோட போனோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்னெல்லாம் பேசணுமோ எல்லாத்தையும் பேசிட்டு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே ஒரு மன நிறைவோடு வரலாம். அப்படி எதுவுமே நமக்கு வந்து நமக்கு இருக்கிற கவலை எல்லாமே ஓடி போயிட்டு நம்ம பேரண்ட்ஸோட போகிறதா நமக்கு எல்லா கவலையும் போய் நமக்கு வந்து வெறும் இந்த க்ளீனான ஒரு ஹார்ட்டும் ஒரு மைண்டும் தான் அந்த இதை மாதிரி ட்ரிப்லாம் போனால் கிடைக்கும். அண்ட் இதோட பார்ட் 2 நான் நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். 5 months ஆச்சு ஆக்சுவலி இதை மாதிரி ஒரு ஃபுல் லென்த் வீடியோ போட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.